இந்த லீடர் பின்னாடி, மிஸ்டர் செங்கோட்டையன் பின்னாடி நடந்து வர மாட்டார் பழனிசாமி, ஓடிதான் வருவார். ஒரு ஷோரூம் திறந்த நான் சேலத்துல, அந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு டேப் கட் பண்றாரு, வாப்பா சீக்கிரமா அப்படின்னு அப்படி ஓடுவார் பழனிசாமி. செங்கோட்டையன் என்ன உத்தரவு போடுறாரோ அண்ணா அதுதான். அவரை மீறி அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த மினிஸ்டரும் இல்லைன்ற நிலைமை இருந்தது. ஈரோடையே காலியாகி போச்சு, விடுங்க. பிஜி நாராயண் போனார், அவர் போனார், இவர் போனார், எக்கச்சக்கமாக கோவிந்தராஜ் ஒரு எம்பி, ஒரு எக்ஸ் எம்எல்ஏ, நம்ம தோப்பு வெங்கடாச்சலம், இப்படின்னு எல்லாம் போய் சிந்து ரவிச்சந்திரன் போய் அந்த டிஸ்ட்ரிக்டே கம்ப்ளீட்டாக ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. 7 தடவை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நினைக்கிறேன் அண்ணன் செங்கோட்டையன். முதல் நாள் 5:30 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணோம், தலைவர் வந்து இறங்குற வரைக்கும் அங்கேயே அந்த கூட்டம் கலையாமல் இருந்தது. அது மாதிரி முதல் நாள் அன்னைக்கு ஒருத்தரை பார்க்கறதுக்கு 1,00,000 பேர் திரண்டு கிரவுண்ட்ல நிற்கிறாங்கன்னா அவரை சாதாரணமாக இடப்பட முடியுமா? நீங்க அரசியல் பண்ணணும்னா அது உங்களுக்கு ஒரு அவருடைய வார்னிங்கா எடுத்துக்கணும். ஓ இது ஸ்ட்ராங்கா இருக்கு, இதை எதிர்த்து எப்படி பாலிடிக்ஸ் பண்றதுன்னு நினைக்கணுமே தவிர, இவங்க எல்லாம் இப்போ யார் சார் எதிர்த்து பேசுறாங்க? அவரை தைரியமா விஜய் சொல்லுங்க, பயப்படுறாங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.